Morning students, I hope you all understood what I have taught you yesterday. So yesterday what we have seen the three unit systems. What are they? FPS, CGS and MKS, isn't it? Now we are going to see about international system of units. Okay. In earlier days, scientists performed their experiments and recorded their results in their own system. So there were three different types of systems. So scientists performed their experiments and recorded their results in their own system. So it may cause a lot of confusions in that earlier days. Okay. So they plan to follow a uniform system for taking the measurements. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணோன்னா கன்ஃபியூஷன்ஸை தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு பிளான் பண்ணாங்க. As you studied in the lower classes in 1960 in the 11th General Conference, இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 11th General Conference on Weight and Measures, அது வந்து எங்கே நடந்ததுன்னா பாரிஸ் இன் ஃப்ரான்ஸ். அங்கே தான் சயின்டிஸ்ட் எல்லாம் கூடினாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணாங்கன்னா இந்த த்ரீ சிஸ்டம்ஸும் வேண்டாம், காமனாக இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் வந்து ஒன்று வச்சுக்கலாம், அப்போ தான் கன்ஃபியூஷன்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ இந்த சிஸ்டம் தான் பாப்புலர்லி நோன் அஸ் எஸ்ஐ சிஸ்டம் சொல்கிறோம். எஸ்ஐனா சிஸ்டம் டி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு அர்த்தம், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னா அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது எந்த கன்ஃபியூஷன்ஸும் ஏற்படலை. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பேஸ் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 7 பேஸ் குவான்டிட்டிஸை வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி we have studied in 7th standard 7 base quantities. You all know that also. So again it is given in a tabular column. What are they? What are the 7 fundamental quantities, base quantities? Length, mass, time, temperature, electric current, amount of substance, luminous intensity. So what are the units for that? It is also given here. Length for length, meter, its symbol is m. Mass, kilogram, kg, time, second, s. Temperature, Kelvin, k. Electric current, ampere, a. Amount of substance, mole, mol. Luminous intensity, candela, cd. So these 7 physical quantities or base quantities are given in a tabular column. So study that. So we have already studied about length, mass and time. இதை பற்றி நம்ம ஏற்கனவே 7th படிச்சிட்டோம். ஸோ நம்ம இதில் வந்து லோயர் கிளாஸஸில் படித்தனால இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா we are going to study about the base quantities such as temperature. இப்போ நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா டெம்பரேச்சர் படிக்க போகிறோம், கரண்ட்டை பற்றி படிக்க போகிறோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பற்றி படிக்க போகிறோம், லூமினஸ் இன்டென்சிட்டி. இந்த 4 பேஸ் குவான்டிட்டிஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஏற்கனவே உள்ள ஒரு 3 நம்ம வந்து படிச்சிட்டோம். சரியா? ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி டூ நோவில் வந்து ஒரு பக்காவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் தட்? டூ யூ நோவில் இன் டிசம்பர் 1998 நாசா பற்றி உங்களுக்கு தெரியும். அதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள். இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க. என்எம்எம்எஸ் எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி டிப்ஸை தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், நல்லா படிச்சுக்கணும். இப்போ நாசாவோட அப்ரிவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேஷ்னல். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி தனியாக ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். வாட் இஸ் தட்? நாசா நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எடுக்கிறது. ஓகே. ஸோ இது யூஎஸ்ஏல லான்ச் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டரில் லான்ச் பண்ணலான்னு நினச்சிட்டு மார்ஸுக்கு ஒரு இதை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மார்ஸுக்கு அனுப்புறதுங்கிறது மார்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால 9 months ஆகும் அது அங்கே ரீச் ஆகிறதுக்கு. அப்போ எவ்வளோ செலவு பண்ணி அவங்க அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ 9 months கழிச்சு அது என்ன ஆகுதுன்னா செப்டம்பர் 23, 1999 அது அங்கே ரீச் ஆகிற நேரத்தில் அந்த ஆர்பிட்டர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா காணாமல் போயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டட்லி, யாருமே எதிர்பார்க்கல, ஏதோ ஒரு எரர் நடந்துருச்சு. ஸோ எப்படி இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இந்த இடத்துல எப்படி எரர் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறாங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இதில் பாருங்கள், இதில் என்ன மிஸ்டேக் நடந்ததுன்னா இந்த கேல்குலேஷன்ஸ் வேர் இன்கரெக்ட். அவங்க நிறைய கேல்குலேட் பண்ணி தானே அனுப்புவாங்க. அந்த கேல்குலேஷன்ஸில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, இன்கரெக்டாக இருந்திருக்கு, எரர் வந்திருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 டீம் அவங்க செயல்பட்டுருக்கும் போது ஒரு டீம் வந்து கொலராடோவில் இருக்காங்க, ஸ்பேஸ் கிராஃப்ட் டீமு. இன்னொரு டீம் வந்து மிஷன் நேவிகேஷன் டீம், அவங்க கலிஃபோர்னியா. ஸோ அவங்க தான் அங்கே வந்து ஆர்டர்ஸ் இது பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டீம் வந்து எந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணி மெஷர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்கன்னா FPS சிஸ்டமை வச்சு ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சிஸ்டம்
இன்னொரு டீம் வந்து என்னென்னா எம்கேஎஸ் சிஸ்டமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. எஃப்பிஎஸ் சிஸ்டத்தில் உள்ள மெஷர்மெண்ட்டுக்கும் எஃப்பிஎஸ் சிஸ்டத்தில் உள்ள மெஷர்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி கடைசியில் அந்த சிஸ்டம் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணனால எரர் ஏற்பட்டு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் $125 million அப்ராக்சிமேட்டாக லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட் மெஷர்மெண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இன் அ லைஃப் அண்ட் இட் ஷுட் பி கரெக்ட். அது கரெக்டாக இருக்கணும். தட் டூ அது வந்து ஒரே சிஸ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை, சரியா? அப்போ மெஷர்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம பேஸ் குவான்டிட்டிஸில் வந்து 7 குவான்டிட்டிஸ் அதில் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஒரு 3 குவான்டிட்டி லென்த் மாஸ் டைம் வந்து நீங்கள் 7th புக் எடுத்து மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த 3 பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ நவ் we are going to see about temperature. ஸோ டெம்பரேச்சருங்கிறது என்ன? டெம்பரேச்சர்னாலே என்னது? ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து என்ன செய்வாங்க, டெம்பரேச்சர் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. வந்து இவ்வளவு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ மெஷர் பண்ணுறாங்க. டெம்பரேச்சருங்கிறது என்னது? மெஷர்மெண்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ டெம்பரேச்சருங்கிறது என்ன அப்படின்னா, கீழே வந்து ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் புக்கை எடுத்து பாருங்கள். ஒரு ஐஸ்கிரீம், ஒரு அயன் பாக்ஸ், ஒரு ஃபயர் எரியுது, ஒரு ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எதெல்லாம் ஹாட்டாக இருக்குது, எதெல்லாம் கோல்டாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். எதெல்லாம் ஹாட்டாக இருக்கும்? ஒரு அயன் பாக்ஸ் வந்து ஹாட்டாக இருக்கும், அந்த ஃபயர் வந்து ஹாட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் அண்ட் ஐஸ் க்யூப்ஸ் ஆர் டூ கோல்டு. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இதில் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறது தெரியும், கோல்டு ஆப்ஜெக்ட் என்னங்கிறதும் நமக்கு தெரியும். சரி, ஸோ இப்போ எதை வந்து நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறோம்? ஹாட்டாக இருக்கிறது டெம்பரேச்சரா, கோல்டாக இருக்கிறது டெம்பரேச்சரா அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ எப்படி நம்ம அதை இது பண்ண போகிறோம்? தொட்டு பார்க்குறீங்க, ஹாட்டாக இருந்தால் ஹாட்டுன்னு சொல்கிறீங்க, கோல்டாக இருந்தால் கோல்டுன்னு சொல்கிறீங்க. இதை எப்படி நம்ம டெம்பரேச்சரில் டெஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, டெம்பரேச்சர் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் ஆல் யூ நோ. இது வந்து ஒரு அந்த 7 குவான்டிட்டிஸில் ஒன் ஆஃப் தி குவான்டிட்டிஸ். ஸோ இட்ஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, தட் எக்ஸ்ப்ரெஸஸ் தி டிகிரி ஆஃப் ஹாட்னஸ். எவ்வளவு ஹாட்டாக இருக்குது ஒரு பொருள், இல்லை கோல்டாக இருக்குது ஒரு பொருள் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அளவு சூடாக இருக்குது, எவ்வளோ அளவு கோல்டாக இருக்குங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னதுன்னா டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ஹீட் எனர்ஜி ரிமூவ்ட் ஃப்ரம் அ சப்ஸ்டன்ஸ் வில். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள்லேருந்து நீங்கள் ஹீட்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த பொருள் கூல் ஆயிரும். இல்லைனா ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள்லேருந்து கூல்னஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அந்த பொருள் ஹாட் ஆயிரும். அவ்வளோதான், புரியுதா? ஸோ திஸ் இஸ் செட் டு பி டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மெஷர். இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கரெக்டான டெஃபினிஷன். Temperature is defined, இதை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. Temperature is defined as a measure of the average kinetic energy of the particles in a system. அப்போ கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜினா மூமெண்ட்னால கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. இப்போ நம்ம பாடியை எடுத்துக்கிட்டோன்னா, நமக்கு வந்து காய்ச்சல் இருந்ததுன்னா நம்ம பாடியில் உள்ள மூமெண்ட்ஸ், மாலிகுல்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட் வில் கிரியேட் அந்த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆயிரும்னா அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுது. டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும், சரியா? ஸோ இட் இஸ் defined as a measure of average kinetic energy of particles in a system. ஒரு சிஸ்டத்தில் average kinetic energy எவ்வளோங்கிறது தான் நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த யூனிட்? எஸ்ஐ யூனிட்னா என்னது? சிஸ்டம் டி இன்டர்நேஷ்னல் யூனிட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து எங்கே நடந்தது, எப்படி இது பண்ணாங்கங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். ஸோ அந்த எஸ்ஐ யூனிட் வந்து என்னது? உலகம் முழுக்க உள்ள அந்த யூனிட், காமன் யூனிட், அதுதான் எஸ்ஐ யூனிட். அது டெம்பரேச்சருக்கு என்னென்னா கெல்வின். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர்? ஒன் வேர்ட், மார்க் திஸ் அஸ் ஒன் வேர்ட், அண்டர்லைன் பண்ணிக்கணும். இஸ் கெல்வின். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின். ஸோ இதை எப்படி அளக்கலாம்? எப்பயுமே ஒரு மெஷர்மெண்ட்னா அதுக்கு வந்து ஒரு டூல் வேணும் அளக்கிறதுக்கு. நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க மெஷரிங் டூல்ஸ் அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறோம்? டாக்டர்ஸ்ட்டை போனீங்கன்னா டெம்பரேச்சர் எதை வச்சு அளக்குறாங்க? தெர்மாமீட்டர்ஸ். வெரி குட். ஸோ தெர்மாமீட்டர்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் டைரெக்டாக தெர்மாமீட்டர் எடுத்து உங்கள் வாயிலையோ இல்லை கையிலையோ வைக்கும்போது டெம்பரேச்சரை அளக்க முடியும். யூஸ்வலி தெர்மாமீட்டர்ஸ் ஆர் கேலிப்ரேட்டட் சம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ். இப்போ தெர்மாமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேல்ஸ் இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. எந்த முறையில் வேணாலும் நம்ம அதை அளந்துக்கலாம். ஸோ செல்சியஸ் ஸ்கேல் இருக்குது, ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்குது, அண்ட் கெல்வின்
are most commonly used scales to measure temperature. 3 விதமான scales இருக்கு இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. What are the 3 different scales in a thermometer to measure temperature அப்படினு கேட்டா நீங்க என்னலாம் சொல்லணும்? Celsius. Next one Fahrenheit. Heat அந்த ஸ்பெல்லிங் பாருங்க, HEIT. heat HEAT போட்ற கூடாது. அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்ட்டா எழுதணும். So Fahrenheit and Kelvin. These are the 3 scales commonly used to measure the temperature. Okay, so one activity is given. What is that? From the newspapers or television, collect the highest and lowest temperature experienced in your nearest town or city for a week and record the values in a tabular column. Okay, ஒரு tabular column போட்டுக்கோங்க. 1 week நீங்க என்ன செய்யணும்னா அதிகபட்ச வெப்பநிலை அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ்ல சொல்வாங்க, இல்ல நியூஸ் பேப்பர்ல இருக்கும். அதை நீங்க ஒரு tabular column போட்டுட்டு 1 வீக்குக்கு மண்டே, இந்த மண்டேல இருந்து குறிச்சுக்கோங்க, மண்டே டு சண்டே. ஓகேவா? போட்டுட்டு ஒவ்வொரு டேட் போட்டு மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ டெம்பரேச்சர்ங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. ஸோ டுடே தட்ஸ் இட். உங்களுக்கு இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் டே எலக்ட்ரிக் கரண்ட் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். சரி, இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிடுங்க. அது மாதிரி அந்த டேப்லர் காலம் எடுத்து உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிருங்க. டெஃபினேஷன் ஃபார் டெம்பரேச்சரை உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க, போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் கரெக்ட் இட் அண்ட் சென்ட் டு யூ. ஓகே, தேங்க்யூ.